என் தங்க பிள்ளையே, இன்று வாராகி தரும் வாக்கு சாதாரண வாக்கல்ல, உனக்கான சத்திய வாக்கு. எனக்கான இந்த நிமிடத்தை இப்பொழுதே ஒதுக்கிக்கொள். உன் குடும்பத்தில் நடக்கப் போகும் முக்கியமான பிரச்சனையை பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ என்ன சந்தித்து கொண்டிருக்கின்றாய், என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றாய், அத்தனையும் புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். உன் மனதிலே தீராத கவலையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எங்கே போனாலும் முட்டி மோதி உனக்கான வெற்றியை பெறுவதற்கு இங்கு தயக்கமும் அச்சமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றதோ என்று உன் மனதில் தீராத வலிகள், குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் சந்தேகங்களும் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒன்று போனால் இன்னொன்று வருவது போல் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்குள் இன்னொரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கின்றது. இந்த தாயை நான் சந்தித்து விட்ட பிறகும் பிரச்சனை மேலும் மேலும் அதிகரிப்பது போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே என் பிள்ளையே. உன் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருந்ததால்தான் இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. வீணாக சந்தேகங்களும் எழுந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை தீர்ப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடிந்து விடுகிறது. கடுமையான வார்த்தை சிலரின் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறது. கசப்பான வார்த்தை பிறர் மனங்களில் வெறுப்பை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. வார்த்தைகளில் அர்த்தம் அறிந்து நீ அழகாக பேசிக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் அதை ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். உனக்கானதை உன்னை தேடி வைக்க முடியும். அதை விட்டு நீ மனம்போன போக்கிலும் ஏதோ சில பேரின் பேச்சுகளை கேட்டு ஏதேதோ சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தால் நம் வார்த்தைகள் மீது நமக்கே மதிப்பு ஏற்படாது. எதையுமே எதிர்பார்த்து காத்திருக்காமல் உனக்கு எப்படி ஆசையும் கனவுகளும் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் குடும்பத்தாருக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களையும் அவர்கள் வழியில் வாழ விட்டு அழகுப்பார். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற கனவுகளை நிஜமாக்க இந்த வாராகி தாய் இருக்கும்போது நீ யாருடைய உதவியும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் நாம் எண்ணங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது சர்வ நிச்சயமாக உண்மை உனக்கானதாக இருக்கும்போது இறுதியில் வெற்றியை தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் வெற்றி பாதையை நீ அடைந்து விடலாம். துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாக இருக்கும். தயங்கிக் கொண்டே இருந்தால் அது வெற்றிக்கு தடையாகத்தான் இருக்கும். தோல்வி பாதை வந்துவிட்டதோ, தோல்வியில் துவண்டு விட்டேனோ, ஐயோ எனக்கான வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டு பயத்தோடும் அச்சத்தோடும் உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காதே. ஒரு பொழுதும் உனக்கான விஷயத்திலிருந்து உன்னை நான் விலக்கி வைப்ப போவதே கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள். உன் வெற்றிக்கான தேடலில் உன்னை தேடி நான் வந்து விட்ட பிறகும் எதற்காக மனதை அலைப்பாய வைத்து கொண்டு இருக்கின்றாய்? சர்வ நிச்சயமாக உனக்கான வரத்தை கொடுப்பதற்குத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, மிக பெரும் வெற்றி வாய்ப்பு உன்னை தேடி வரும்போது நீ செய்யும் விஷயமும் செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும் போது நீ எதற்காக பயப்படு கொண்டே இருக்கின்றாய்? அனைத்துமே உனக்குள் இருக்கின்றது. அனைத்து திறமையும் வெளிப்படுத்தி கொண்டுதானே உனக்கான பாதையை நான் தெளிவாக்கி கொண்டு இருக்கின்றேன். நமக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டதோ, இனி என்ன நடக்கப் போகிறதோ, நாளை இது நடக்குமோ அது நடக்குமோ என்று வருகின்ற நாட்களை எண்ணிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் குடும்பத்தில் சண்டைகள் தான் வளர்ந்து கொண்டு இருக்கும். இந்த நொடி எதுவோ, இந்த நொடி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதுதான் உனது வாழ்க்கை. அதுதான் நீ உனக்கானதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அதை நிஜமாக்க போராடிக்கொள். அதை விட்டு சண்டையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு குடும்பத்தில் நடப்பது என்னவென்று தெரியாது முட்டி மோதி கொண்டு இருக்காதே.
உன்னருகில் நான் இருக்கும்போது வீணான சந்தேகம் வேண்டாம். நான் வகுத்த பாதையில்தான் நீ எனக்கு முன்னதாக பயணம் செய்து கொண்டு இருக்கின்றாய். நான் உனக்கு முன்னதாக உன் தடைகளை அகற்றிவிட்டேன். இனியும் மனம் கலங்காதே. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ எச்சரிக்கையாய் இருப்பது அவசியம்தான். அதற்காக இரத்த உறவுகளை நினைத்தே அழுது கொண்டு இருக்காதே. அவர் அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார் என்று எண்ணிக்கொள்ளாதே. என் தங்கமே, நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னோடு பயணிப்பது உன் தாய் வாராகி என்பதில் உறுதியாக இரு. உன் மீது கொண்ட அன்பாலும் உன் மீது கொண்ட பாசத்தாலும் இந்த தாய் கரம் பற்றியதை விட போவதே கிடையாது. நடப்பது நான் தீர்மானித்திருக்கும் போது உன் குடும்பத்தின் ஒற்றுமையின் சூழலை நான் உனக்கு புரிய வைக்க வந்து விட்டேன். யார் யார் முக்கியமானவர்கள் என்று தெரியாமல் மனம் தளர்ந்து கொண்டிருக்கும் என் தங்கமே, உன் மனதில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வெற்றிக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன். இனி நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நீ என்னுடைய பாதையில் பயணித்து அதில் வெற்றியை தான் களம் காணப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதை நான் நடத்துவேன். ஓம் வராகி தாயே போற்றி.